கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை எவ்விதம் உயர்த்துகிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 8 வாக்கியம் சொல்கிறது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் தகப்பனாகவும் எகிப்து அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியம் அளித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வாறு உயர்த்தினார் என்று வாசிக்கும் போது, அங்கே தேவன் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்வோனுக்கு தகப்பனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியம் அளித்தார் என்று சொல்லி யோசேப்புடைய வாழ்க்கையை குழியிலே தூக்கி போட்ட அந்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு ஏன் கொண்டு போனார் என்று பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் அவனை உயர்த்தும்படியாக கொண்டு போனார். அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 2 அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கும் போது, அங்கே தாவீதுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று வாசிக்கும் போது, சவுல் படைத்தவனாக நேரின் குமாரனாகிய அபிநேயர் சவுலின் குமாரனாகிய இஸ்போத்துக்கு மகனாமிக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீரியாத்தின் மேலும் அஷீரியன் மேலும் எஸ்ரேலின் மேலும் எபிரியன் மேலும் பெண்களின் மேலும் இஸ்ரேல் அனைத்தும் மேலும் ராஜாவாக்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய ஒரு வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்து எப்படி அருமையாக தேவன் நடத்தினார். உங்களுடைய கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால் நானும் இந்த நன்மைக்காக உங்களை நடத்துவேன் என்று சொல்லி தேவன் அற்புதமாக அங்கே தாவீதை நடத்துகிறார். தாவீதை ஆண்டவர் அங்கே உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்டுக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை எப்பொழுதாவது உயர்த்துவாரே என்றால், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது உயர்த்துவார். மூன்றாவதாக தானியேலுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது, தானியேல் 2 அதிகாரம் 21-22 நாம் வாசிக்கும் போது, அங்கே 2 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுகிறார், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளுக்கு அறிவையும் கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். எப்படி தானியேலுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறிச்சு. 46 வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அழகாக சொல்கிறார். அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது, அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மூங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். அங்கே நேபுகாத்நேச்சர் பாருங்க, தானியேலுடைய காலிலே விழுந்து ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் தானியேலை அங்கே உயர்த்துகிறார். 48 வாசிக்கும் போது, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாநகரம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனுடைய சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாராகவும் நியமித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் நான்மாக தேவனுக்கு பிரியமான பிள்ளை அவரை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது அவர் செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த 3 பேருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 91:14 வாசிக்கும் போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பேன் சொல்லி தாவீது சொல்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதை பார்த்துக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அவரை அறிந்திருக்கும் போது, அவருக்காக நாம் வாழும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நீங்களாலும் செய்ய வேண்டிய காரியம் 1 பேதுரு 5:6 வாசிக்கும் போது, மிகவும் ஆண்டவர் எப்படி நாம் உயர்த்துவார், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேதுரு மூலமாக அங்கே சொல்கிறார். 1 பேதுருவிலே 5:6 நான் வாசிக்கும் போது எல்லோருக்கும் தெரிந்த வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக, உங்களுடைய வேலையை உயர்த்தும்படியாக, உங்களுடைய படிப்பை உயர்த்தும்படியாக, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் உயர்த்தும் என்று கேட்கும்போது, இரண்டாவது நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது, அவர் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார். அவரை பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு செய்யும்போது கர்த்தரிடத்தில் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நானும் தாழ்மைப்படும் போது நாம் யாக்கோபிலே வாசிக்கிறோம். எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம் 10, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நான் கைக்கொண்டு தேவரை கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரிடத்தில் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மையாக இருக்கும்போது தேவன் அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இந்த தேசத்திலே நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, நான் வாழக்கூடிய தேசத்திலே ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி கேட்கும்போது, நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு ஆண்டவரே உயர்வான காரியம் கிடைக்கிறேன் என்று சொல்லி இயங்கும் போது தேவன் ஏற்ற நாளிலே உங்களை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்திய தேவன், தாவீதை உயர்த்திய தேவன், தானியேலை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்துவார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.